முழுவதும் உள்ள மாவட்ட செயலாளர்கள் மற்றும் பொறுப்பாளர்களை அழைத்து ஆலோசனை நடத்த வேண்டும் என விஜய் அறிவுறுத்திய போதும் அந்த அறிவுறுத்தலை மீறி தனக்கு இணக்கமில்லாத நிர்வாகிகளுக்கு கூட்டத்தில் பங்கேற்க புஸ்ஸி அழைப்பு மறுத்துள்ளதா மீண்டும் குற்றச்சாட்டு எழுந்துள்ளது. தூத்துக்குடி, தேனி, விருதுநகர் உள்ளிட்ட சில மாவட்டங்களை தவிர்த்து மற்ற மாவட்டங்களுக்கான செயலாளர்களை தேர்ந்தெடுக்கும் பணி நிறைவடைந்து விட்டதாக கூறப்படும் நிலையில் விஜயிடமிருந்து அதிகாரப்பூர்வ அறிவிப்பு வெளியாவதற்கு முன்பே தனக்கு நெருக்கமாக இருப்பவர்களை நேரில் அழைத்து உன்னை பொறுப்பாளராக நியமித்திருக்கிறேன் என புஸ்ஸி அறிவித்து வருவதாகவும் கூறப்படுகிறது. கோஷ்டி பூசல் நிலவக்கூடிய மாவட்டங்களில் கூட தனது சிண்டிகேட்டில் இருக்கக்கூடிய நபரை கூட்டத்தில் முன்னிறுத்தி உன்னைத்தான் பதவிக்கு தலைவரிடம் பரிந்துரைக்கப் போகிறேன் என புஸ்ஸி அறிவித்து வருவதாகவும் சொல்லப்படுகிறது. இதற்கும் மேலாக விஜயின் இறுதி அறிவிப்பு வெளியாவதற்குள்ளேயே கள்ளக்குறிச்சி, சேலம், நாகை, மதுரை, புதுக்கோட்டை, வடசென்னை உள்ளிட்ட மாவட்டங்களின் பொறுப்பாளர்களை புஸ்ஸி ஆனந்த் ஏற்கனவே உறுதிப்படுத்திவிட்டாரா?